நாகூரை அடுத்த பனங்குடியில் உள்ள மத்திய அரசின் பெட்ரோலிய ஆலையை முற்றுகையிட விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பேரணி குறித்த கூடுதல் தகவல்களை களத்து இருக்கும் நம் செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், தற்போது விவசாயிகளின் போராட்டத்திற்கு என்ன காரணம்? விரிவாசம். உமா, இப்ப தற்போது நம்ம நேரடி காட்சிகளை முதலில் பார்த்து கொண்டே பேசலாம். முக்கியமாக இப்ப நாம தற்போது நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள பெட்ரோலிய ஆலைக்கு முன்னதாக விவசாயிகள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் அனைவருமே சற்று நேரத்துக்கு முன்னதாக 20 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் வாஞ்சூர் பகுதியிலிருந்து மிகப்பெரிய அளவில் பேரணியாக அவங்க புறப்பட்டு இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி வராங்க. இந்த முற்றுகை போராட்டம் எதற்கு என்று பார்க்கும் பொழுது டெல்டா மாவட்டத்தில் உள்ள 16 லட்சம் ஏக்கர்ல பயிரிடப்பட்டுள்ள இந்த சம்பா பயிர்கள் தற்போது கருகும் நிலையில் இருக்கு. உடனடியாக தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகாவிலிருந்து பெற்றுத்தர வேண்டும். அதற்கு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் கொண்ட மேலாண்மை வாரியம், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த பெட்ரோலிய ஆலையை முற்றுகையிட வந்த இந்த விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் சிறு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் இப்ப சாலையில் அமர்ந்து, அதாவது இது நன்னிலத்தோட பிரதான சாலை, இந்த சாலையில் அவங்க இப்ப மறியல், அதாவது தர்ணாவிலும் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் நடைபெறுகிறது. ஒட்டுமொத்த விவசாயிகளையும் காப்பாற்ற மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதே அவருடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. உமா, சார்ல்ஸ், விவசாயிகளை தவிர்த்து வேறு எந்தெந்த அமைப்பினர் இந்த போராட்டத்தில் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? உமா, அதாவது நாம இப்ப தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஏற்கனவே பதிவு செய்தது போல பனங்குடி பகுதியில் உள்ள இந்த பெட்ரோல் ஆலைக்கு முன்னதாக காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், காவிரி உரிமை மீட்பு குழு மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாய சங்கத்தினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டமானது அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இன்று காலை முதல் மாலை இந்த பெட்ரோல் ஆலைக்கு முன்னதாக போராட்டம் நடைபெறும் எனவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில முக்கியமாக போராட்டம் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில போலீசார் 500க்கும் மேற்பட்டவர் குவிக்கப்பட்டிருக்காங்க. போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பெட்ரோல் ஆலைக்கு முன்னதாக விவசாயிகள் அனைவருமே ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தவும் அவங்க திட்டமிட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வராங்க. டெல்டாவில் உள்ள விவசாயிகள் ஏற்கனவே குறுவை அவர்களை செய்ய முடியாத நிலையில 16 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல இந்த பயிரிடப்பட்டுள்ள இந்த சம்பாவை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்தால் தான் இதில் முக்கியமாக அவர்களை காப்பாற்ற முடியும் என தெரிவிச்சிருக்காங்க. இப்ப காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த தனபாலன் நம்மளோட இருக்க, அவரிடம் கேட்கலாம். தனபாலன், முக்கியமாக இந்த போராட்டத்தில் நீங்க வலியுறுத்துவது என்ன? இப்ப நமக்கு தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? உடனடியாக மத்திய அரசு மீது வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுக்கிறது மட்டுமில்ல, இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டில் நம்ம இருக்கணுமான்னு இப்ப யோசனை பண்ண வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். 40 டிஎம்சி தண்ணி தரணும். அந்த 40 டிஎம்சி தண்ணீரை தரல. கர்நாடகம் தீர்ப்புப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க சொல்ல வேண்டியது அதிகாரமிக்க ஆணையம். அந்த ஆணையம் இன்றைய வரைக்கும் அமைக்கப்படலை. அந்த ஆணையம் அமைச்சிருந்தா 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் காப்பாற்றப்படும். ஆனா இன்னைக்கு பயிரெல்லாம் கருகுகிற சூழ்நிலையில இன்னமும் கடிதம் எழுதி கொண்டிருப்பது என்பது ஏற்புடையதல்ல. இல்லை, ஏற்கனவே முக்கியமாக நமக்கு தர வேண்டிய தண்ணீரை அவருக்கு தந்து விட்டதாக அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனால் தண்ணீர் தரவில்லை என்று விவசாயிகள் மற்றவங்க சொல்றாங்க. இதற்கு தமிழக முதல்வர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? சம்பாவை காப்பாற்ற உடனடியான என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? பிரதமர் உங்க வீட்டுக்கே உங்களோட பேசுறாரு. அந்த பிரதமர்கிட்ட 40 டிஎம்சி தண்ணி பாக்கி இருக்கு, உடனே திறந்து விடுங்கன்னு சொல்லணும். பாராளுமன்றத்தில் இருக்கிற 40 எம்பியும் எங்களுக்கு தண்ணியை கொடுங்க, இல்லைன்னா நாங்க ராஜினாமா பண்ணுவோம்னு சொல்லணும். இப்ப இந்த போராட்டமானது இப்ப எதை நோக்கி செல்கிறது? இப்ப எல்லாம் சாலையில அமர்ந்து தர்ணாவை எழுப்பட்டீங்க. இந்த போராட்டம் என்பது மத்திய அரசு தமிழகத்தை விட்டு வெளியேறு. அப்படி வெளியேறாம இருக்கணும்னா அதிகாரமிக்க ஆணையத்தை நீ ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்து. அப்படி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலன்னா காவிரி தண்ணியை குடிக்க முடியாது, ஆனா பெட்ரோல் மட்டும் வேணுமா? அதுதான், அதை ஏற்றுதான் இந்த ஆலையை முற்றுகை. இப்ப நீங்க ஏற்கனவே இந்த முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க. இப்ப சாலையில அமர்ந்து தர்ணா, இந்த சாலை மறியல் போராட்டத்தையும் துவங்கி இருக்கீங்க. இந்த போராட்டம் இன்று காலையிலிருந்து மாலை வரை நடைபெறும் சொல்லியிருந்தீங்க. இப்ப போராட்டம் தொடர்ந்து நடைபெறுமா? இது சாலை மறியல் அல்ல, முற்றுகை போர். இந்த அலுவலகத்தை மூடணும், இந்த ஆலையை நாங்க கையகப்படுத்திருக்கிறோம். அதுதான் உண்மையான அர்த்தம். இப்ப விவசாயிகளை பொறுத்தளவு டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்கனவே அரசு அறிவித்த இந்த 12 லட்சம் ஏக்கர்ல உள்ள இந்த சம்பா பயிரை காப்பாற்றுவதற்கான திட்டங்கள், அந்த உதவிகள்லாம் சேர்ந்திருக்கா? எதுவும் இன்றைய வரைக்கும் சேரல. விவசாயிகள் பயிரிட்ட பயிரெல்லாம்
தண்ணி இல்லாம கருகுது. இந்த கருகிற பயிரை காப்பாற்றணும்னா உடனடியாக 40 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும். இந்த 40 டிஎம்சி தண்ணி வராத சூழ்நிலையில இங்க பயிரிட்டு இருக்க பயிர் கருகும். இன்னும் 15 தினங்களுக்கு தான் மேட்டூர் அணை நீர் கிடைக்கும். அந்த நீர் கூட முழுமையா கிடைக்காததால இன்னைக்கு விவசாயிகள் வீதிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த முற்றுகை போராட்டம் நடக்குது. காவிரி என்பது தமிழகத்தினுடைய, குறிப்பா தமிழருடைய உரிமை, வாழ்வு. இந்த வாழ்வு இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு. இந்த முடக்கப்பட்டிருக்கிறதுனால உடனடியாக மத்திய அரசு தீர்ப்புப்படி ஆணையத்தை அமைச்சு கொடுக்க வேண்டிய 40 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும். உமா, அதாவது முக்கியமாக நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. இந்த பகுதியில் விவசாயிகள் தொடர்ந்து தங்களுடைய அந்த முற்றுகை போராட்டம் என்பது அவங்க நடத்தி வராங்க. முற்றுகை போராட்டம் இந்த சட்ட நேரத்துக்கு முன்னதாக துவங்குது. அதுக்கு முன்னதாக அவங்க பேரணியில் ஈடுபட்டாங்க. போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் சாலையில் அமர்ந்து தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியவர் இருக்காங்க. உமா, சார்ல்ஸ், காவிரி தண்ணீர் மட்டுமின்றி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசின் பெட்ரோலிய ஆலையை விவசாய அமைப்புகள் முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.